வணக்கம். நான் உங்கள் நெடுஞ்சாலை தமிழரசு. இது நெடுஞ்சாலை எஃப்எம் வழங்கும் நிகழ்கால நிஜ கதைகள். நம்ம நண்பர் ஒருத்தர் இப்போது ஒரு நல்ல வேலையில் இருக்கார். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கதை சொன்னார். அதாவது அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார். என்ன அப்படின்னா, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த கல்யாண பத்திரிகைகள்லாம் வைக்கக்கூடிய அந்த வேலைகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறப்ப, ஒரு நாள் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அவர் நண்பர்களுக்கும் பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருந்துச்சு. அங்கே போயிருக்கிறாரு. பத்திரிக்கைலாம் வச்சு முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வர்றதுக்காக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாரு. அப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அவரும் அவங்க அண்ணனும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது என்னுடைய நண்பரும் அந்த மாப்பிள்ளையும் 2 பேருமே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு 2 மணி நேரம் தூங்க வேண்டியது இருந்துச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் முன்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடியதுக்குன்னு தனி ஒரு பேருந்து நிலையம் இருக்கும். முன்னாடியே புறநகர் பேருந்து நிலையம் லோக்கலில் போகக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டில் புல்வெளிகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அந்த புல்வெளிகளில் ஒட்டி நிறைய பேர் படுத்து கிடப்பாங்க. அதில் அவங்க 2 பேரும் படுத்துருந்துருக்காங்க. கொசு நல்லா பயங்கரமாக கடிச்சிருந்துருக்கும் போல். இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் திரும்பவும் என்கிட்ட அதே சம்பவத்தை சொல்லி இப்போ இருக்கிற இந்த சூழலையும் சொல்லி காட்டுறாரு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நல்ல பணியில் இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் தூங்குகிற இடத்துலையும் கொசு இருக்க தான் செய்யுது, கொசு கடிக்க தான் செய்யுது. அப்போது நான் படுத்த இடம் வேறு, இப்போ நான் படுத்த இடம் வேறு. அப்போது என்னுடைய வயசு வேறு, இப்போது என்னுடைய வயசு வேறு. அப்போ என் கூட இருந்த நபர் வேறு, இப்போது என் கூட இருக்கிற நபர் வேறு. ஆனால் அந்த கொசுக்கடி இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு. இதை என்ன சொல்ல வராரு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் புரியுது. இது ஒரு பாட்டு வரும்ல, காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், போனது போகட்டும் எது மீதி. அந்த மாதிரி காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் அந்த வலி என்ற உணர்வு, இந்த நினைவு எப்பா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அப்படியே தான் இருக்குது எல்லாத்துக்கும். எவ்வளோ தான் உயர்ந்து போய்கிட்டே இருந்தாலும் அந்த நினைவுன்றது அப்படியே தான் இருக்கும். அப்போ நல்ல நினைவுகளை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதிகமான நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு அந்த நல்ல நினைவுகள், அது சம்மந்தப்பட்ட பணிகள்லேயே நம்ம இருப்போம் அப்படின்னா, நமக்கு அந்த நல்ல நினைவுகள், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே இருக்கும் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மைண்டை பாசிட்டிவாக வச்சுப்போம். பாசிட்டிவான விஷயங்களை செய்வோம். நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்துருவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.